அனைவருக்கும் வணக்கம். சில விஷயம் நமக்கு தெரியும். ஆனா, அதை பற்றி கேள்விகளோ, எதிர் கேள்விகளோ கேட்காமல் அமைதி காத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னு தெரியாது. அந்த மாதிரி கேள்வி கேட்காத அந்த விஷயங்கள தேடினேன் வந்தது என்ற பிளேலிஸ்டில் பார்ப்போம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போலாம். நமது பூமியின் துணைக்கோள் நிலவுன்னு நமக்கு தெரியும். எந்த துணைக்கோளுக்காவது இன்னொரு துணைக்கோள் இருக்கா? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு துணைக்கோளை இன்னொரு துணைக்கோள் சுற்றுமா? விஞ்ஞானிகளிடையே அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது தியரிட்டிக்கலா அதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க. அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறார்கள். மூன் அல்லது சப்மூன். பெரிய துணைக்கோளுக்கு தற்காலிகமாக ஒரு துணைக்கோள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சப்மூன்கள் வியாழன், சனி, நெப்டியூன் போன்ற பெரிய கோள்களுக்கு மிக தொலைவில் சுற்றி வரும் துணைக்கோள்களுக்கு தான் சப்மூன் இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எந்த துணைக்கோளுக்கும் ஒரு துணைக்கோள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனெனில் ஒரு துணைக்கோளுக்கு இன்னொரு துணைக்கோள் சுற்றினால் அந்த சப்மூன் கோளுக்கும் துணைக்கோளுக்கும் இடையில் வரும் பொழுது கோளின் பிரம்மாண்ட ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டுவிடும். மேலும் சப்மூன் ஒரு நிலையற்ற தன்மையை, அதாவது அந்த சப்மூனின் அளவியல் விசை, அதாவது டைடல் ஃபோர்ஸ் பாதிக்கும். மேலும் அந்த சப்மூனின் சுற்றுப்பாதை நீண்ட காலம் நிலையாக இருக்க முடியாது. அதன் தாய்க்கோளான துணைக்கோளிலேயே மோதி அழிந்துவிடும். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய துணைக்கோளுக்கான டைட்டன், காலிஸ்டோ போன்றவற்றிற்கு சப்மூன்கள் தியரட்டிக்கலி சாத்தியம். என்ன பிரச்சனைனா, நம்ம அதை கண்டுபிடிக்கிற வரை அது நிலையாக இருக்குமா? இதுவரை ஒரு சப்மூன் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. சரி, சப்மூன்கள் இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன காரணிகள் இருக்க வேண்டும்? உதாரணத்துக்கு, நமது பூமியின் துணைக்கோளான நிலவு பூமிக்கு மிக அருகில் வரும்போது, அதாவது பெருகி 3,63,300 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். தூரமாக இருக்கும்போது, அதாவது ஆபோகி 4,05,500 கிலோமீட்டராக இருக்கும். செவ்வாயின் துணைக்கோளான போபோஸ் தான் கோள்களில் மிக அருகில் இருக்கும் துணைக்கோள். அதாவது செவ்வாயில் இருந்து போபோஸின் தூரம் சராசரியாக 6,000 கிலோமீட்டர் தான். நெப்டியூன் துணைக்கோளான நெசோ தான் கோள்களில் மிக தொலைவில் இருக்கும் துணைக்கோள். அதாவது 4.9 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. நெசோ நெப்டியூனை சுற்றி வர 26 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. ஒரு ஒப்புமைக்காக சொல்றேன். புதனுக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தூரம் 5.8 கோடி கிலோமீட்டர். நெசோ போன்ற தூரத்தில் உள்ள துணைக்கோளுக்குத்தான் சப்மூன்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். நெசோ மட்டும் மிகப்பெரிய துணைக்கோளாக இருந்தால் அதற்கு சப்மூன் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்கிறார்கள். நெசோ மிகவும் சிறிய துணைக்கோள். மேலும் அதன் தூரம் அதிகம் என்பதால் அதன் தெளிவான புகைப்படம் நமக்கு கிடைக்கவில்லை. சப்மூன் இருக்கலாம். அதைத்தான் விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.